ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி ஸ்பைசி டிப். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மஷ்ரூம் பிரியாணி தாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. அதை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டுங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்துட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரைட் ஆனியன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதோடையுமே நம்ம வந்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம் போட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் போட்டுருங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/4 கப் அளவுக்கு கர்டு போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன் போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நம்ம வந்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இதே அளவில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இதை மேரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வந்துட்டு கண்டிப்பாக ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அளவு மாறாமல் இதே அளவில் போடுங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுருங்க. கீ போட்டுட்டு நம்மளோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு தாளித்து வச்சுருங்க. தாளித்து வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணோன்னா அந்த மஷ்ரூம் எடுத்து இதில் கொட்டி நல்லா வந்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருங்க. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா வந்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு அரை தேங்காய் மூடி எடுத்தால் போதும். அரை தேங்காய் மூடிக்கு வந்துட்டு எவ்வளோ பால் வருதோ அதை வச்சுக்கோங்க. மீதி வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2 கப் வந்துட்டு வாட்ரு போடணும். நான் வந்துட்டு இப்போ 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு, ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 கப்பு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக பொசு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கிறது ஓகே அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி போட்டுக்கிட்டனாலே உங்களுக்கு வந்து போதும். வேணால் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு நல்லா இதை கொதித்த உடனே அதில் வந்துட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நம்ம ஊற வச்ச ரைஸையும் வடிகட்டி சேர்த்துட்டு அதோடையுமே கொஞ்சமாக க்ரீன் பீஸ் இருந்துச்சு, அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் க்ரீன் பீஸ் போட்டு பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் மூடி ஒரு விசில் கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டேன். சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டான பொசுன்னு உதிரியான பிரியாணி வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி பாப்பாக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.